ஸோ இன்னைக்கு ஆக்சுவலா நான் வந்து ரொம்ப ஸ்பெஷலான ஒரு நபரை இன்டர்வியூ பண்ண வந்திருக்கேன். இவரை பத்தி சொல்லணும்னா, ஒரு ஃப்ரேம்ல ஒரு வார்த்தை இல்லைனா கூட இவர் அந்த ஃப்ரேம்ல வந்து ஸ்கோர் பண்ணிடுவாரு. அந்த மாதிரி ஒரு நபர். ஐம் வெரி ஹாப்பி டு வெல்கம் அவினாஷ் ரகுதேவன். ஐயா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? உங்களோட ஃபர்ஸ்ட் நீங்க எப்படி வந்தீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? டெல் மீ ஃபியூ எக்ஸ்பீரியன்ஸ் அபௌட் இட். என் ஃபர்ஸ்ட் படம் வந்து நடிச்சு ரிலீஸ் ஆனது ஆ அரிமா நம்பி இயர் ஆ 2014. ஸோ என் ஃப்ரெண்டு ஒருத்தன் வந்து அதில் அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்தான். அப்போ நான் வந்து நிறைய ஆடிஷன்ஸ்லாம் போய் சில படம்லாம் வந்து ஷூட் வரைக்கும் போகும், படம் ரிலீஸ் ஆகாது. அது படம் பேர் கூட தெரியாது எனக்கு. ஷூட்டிங் மட்டும் போவேன், ஆனால் ரிலீஸ் ஆகாது. ஸோ இது வந்து ஒரு பெரிய பேனரில் தானு சார் ப்ரொடக்ஷன்ஸில் வந்து விக்ரம் பிரபு சார் நடிக்கிறாரு. அதில் வந்து ஒரு ஃப்ரெண்ட் கேரக்டருக்கு வந்து ஆடிஷன் பண்ணுறியான்னு சொல்லி கூப்பிட்டான். போய் ஆடிஷன் பண்ணேன். அது பண்ணி ஒரு 4 பேர் உட்காந்து பேச ஒரு கான்வர்சேஷன் சீன் அது. அப்புறம் ஒரு பாட்டு. அவ்வளோதான் படத்துல. ஒரு 6 நாள் தான் ஷூட்டிங் சொன்னாங்க. சரி ஃபர்ஸ்ட் படம் தானே பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஆடிஷன் பண்ணேன். அப்புறம் அந்த காம்பினேஷன்ல ஒரு 4, 5 பசங்க செலக்ட் ஆயிருந்தாங்க. எல்லாரையும் வச்சு காம்பினேஷன்ல ஷூட் பண்ணிட்டே இருக்கும்போது, எல்லா காம்பினேஷனும் என்ன மட்டும் வச்சு ஷூட் பண்ணிட்டு இருந்தாங்க. அவன் சொன்னான், "உன்னை புடிச்சு போச்சு டைரக்டருக்கு. கண்டிப்பா உன்னை கூப்பிட்டுருவாரு" அப்படின்னு சொன்னான். அதே மாரி கூப்பிட்டாங்க. கூப்பிட்ட உடனே ஐ வென்ட் டு பூனே. ஃபர்ஸ்ட் படமே வாவ். வந்து ஃப்ளைட்ல பூனே போய் ஆஹா. அங்க போய் ஷூட் பண்ணேன். ஸோ தட்ஸ் மை ஃபர்ஸ்ட் ஃபிலிம். நைஸ் நைஸ் நைஸ். யா உங்களை வந்து அவினாஷா தவிர அவினாஷ் இவரு அப்படிங்கறத தாண்டி பீப்புள் நோன் அஸ் ஜங்குலிங்கமா தான் உங்களுக்கு தெரியும். ஹவ் இஸ் ஜில் ஜங் ஜக் ஹேப்பன் டு யூ? தில் ஜங் ஜக் வந்து ஐ ஹேட் லாட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் ஹூ மேட் ஷார்ட் ஃபிலிம்ஸ் அந்த டைம்ல. ஸோ தில் ஜங் ஜக் டைரக்டர் வந்து தீரஜ் வைதி. அவன் வந்து என்னோட காலேஜ் மேட். ஸோ நாங்கள் வந்து காலேஜ் இன்ஜினியரிங் படிக்கும் போதே வந்து சினிமா தான் சொல்லி ஒரே காலேஜ்லேருந்து கிளம்புன 2 பேர் நாங்கள். ஸோ அவன் கூட நான் 2, 3 ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இவன் வந்து அவன்கிட்ட ஒரு ஸ்கிரிப்ட் ஐடியா இருந்தது. ஜில் ஜங் ஜக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிரேசியான ஒரு ஃபன் ரைட் ஆஃப். அது ரொம்ப வித்தியாசமான படம் ஆக்சுவலா. நிறைய ஸ்டீரியோ டைப்பை பிரேக் பண்ணி டைலாக்ஸ் முதற்கொண்டு எவ்ரிதிங் வில் பி டிஃபரன்ஸ். ஸோ அதுதான் வந்து நாங்கள் ட்ரை பண்ணணும்னு சொல்லிட்டு, பட் வி டிடன்ட் நோ ஹவு டு அப்ரோச் பீப்புள். ஸோ வி தாட் நம்மளே வந்து ஒரு பைலட் ஃபிலிம் ஷூட் பண்ணலாம். ஒரு ஷார்ட் ஃபிலிம் 25 மினிட்ஸ் ஒன்று ஷூட் பண்ணி, ஒரு முக்கியமான சீன் படத்தோட இது ஷூட் பண்ணி, நம்ம டைரக்டர்ஸ்ட்ட, ப்ரொடியூசர்ஸ்ட்ட போய் ஆக்டர்ஸ்ட்ட போய் பிட்ச் பண்ணலாம்னு சொல்லி த ஐடியா கேம் டு அஸ். ஸோ நானு, சனந்த், கண்ணா 3 பேருமே இப்போ வந்து நல்லா நடிச்சிட்டு இருக்கோம் சினிமாவில். ஸோ வி ஸ்டார்டட் தட். அந்த ஷார்ட் ஃபிலிம்ல தான் வி கனெக்டட் எல்லாருமே. அந்த ஷார்ட் ஃபிலிம் வந்து நிறைய பேர்ட்ட காட்டும்போது கார்த்திக் சுப்பராஜனை பார்த்துட்டு ஹி ரெஃபர்ட் தட் ஷார்ட் ஃபிலிம் டு சித்தார்த் சார். ஸோ சித்தார்த் சார் வந்து அவர் தான் கரெக்டான ஆளு, அவருக்கு வந்து இது ரொம்ப பிடிக்கும்னு சொல்லி அவர் சொன்னதால நாங்கள் படத்தை எடுத்துட்டு போய் சித்தார்த் சார்ட்ட காட்டினோம். ஹி saw the film and he immediately agreed to do. நான் ஜில் பண்றேன் அப்படின்னு சொல்லி பண்ணாரு. நான் ஜங் ஆயிட்டேன் அதுல. ஸோ அப்படிதான் ஜில் ஜங் ஜக் ஹேப்பன். ஓ, அப்படி இல்லைன்னா நீங்க தான் அந்த ஜில் கேரக்டர் அந்த பண்ணிருக்கீங்க. பைலட் ஷார்ட் ஃபிலிம் வந்து நான் தான் நீங்க ஜில் தான் கேரக்டர் பண்ணிருந்தீங்க. பண்ணிருந்தேன். ஓகே, நைஸ் நைஸ் நைஸ். எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு. அவர் வந்து ஜில் ஜில் ஜங்கோட லான்ச்ல வந்து சொல்லியிருப்பாரு, இந்த படம் கண்டிப்பா பயங்கர பெரிய ஹிட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. பட் லைக் தெரியல, எனக்கு அன்பார்ச்சுனேட்லி அது வந்து ஒரு பேச மறுத்த படமா நான் பாக்குறேன். சச் அ பியூட்டிஃபுல் மூவி. சின்ஸ் டைரக்டர் உங்க ஃப்ரெண்டுங்கிறதுனால இந்த கொஸ்டின் கேக்குறேன். ஜில் ஜங் ஜக் 2 வருமா வராதா? அது அவர் கையில தான் கிக்கு. எனக்கு கண்டிப்பா வரணும், தீரஜுக்கும் வரணும். சித்தார்த் சார் மனசு வச்சா அது கண்டிப்பா நடக்கும்னு நினைக்கிறேன். ஸோ சித்தார்த் சார் இதை பாத்தீங்கன்னா ப்ளீஸ் கொஞ்சம் மனசு வச்சீங்கன்னா சார் ப்ளீஸ் சார். ஏன்னா அந்த படத்தை நாங்க செலிப்ரேட் பண்ணலையேன்னு இப்ப ஏங்குறோம். இப்ப அந்த மாதிரி ஒரு படம் வந்திருந்ததுன்னா மேபி பயங்கரமா செலிப்ரேட் பண்ணிருப்பாங்கன்னு எனக்கு பர்சனலி ஒரு ஃபீல் இருக்கு. நிறைய படத்தை கோரிலேட் பண்ணி நிறைய டிஃப்ரெண்டான ஒரு டைலாக்ல இருந்து ஸ்கிரீன் பிளேல இருந்து எவ்ரிதிங் வில் பி டிஃப்ரெண்ட். சோ அந்த மாதிரி படம் கண்டிப்பா எங்களுக்கு கொடுங்க ப்ளீஸ். அது ஒரு பயங்கர வைல்டான அட்டெம்ப்ட் தான். அது வந்து சித்தார்த் சார் கேட்டீங்கன்னா வந்துட்டு படம் சரியா போலன்னா ஒத்துக்க மாட்டாரு அவரு. அவர் என்னன்னா, நான் போட்ட காசு நான் சம்பாரிச்சிட்டேன்டா படத்துல. ரொம்ப மினிமல் பட்ஜெட்ல தான் படம் பண்ணேன். ஒரு சின்ன ஆடியன்ஸ் தான் படம் பண்ணேன். அந்த ஆடியன்ஸ் எல்லாம் படம் வந்து பார்த்தாங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் 3 நாள் நாங்க தியேட்டர் விசிட் போகும்போது இட் வாஸ் ஹவுஸ்ஃபுல் எவ்ரிவேர் அண்ட் வி காட் சோ மெனி கால்ஸ் ஃப்ரம் பெங்களூர், மலேசியா, சிங்கப்பூர், இது UAE, ஸ்ரீலங்கா, எல்லா இடத்துல இருந்துமே எங்களுக்கு அவ்வளவு ஃபோன் கால்ஸ் வந்துட்டு இருக்கு. அண்ட் UAEல நான் இப்ப கூட வந்து என் கசின் அங்க இருக்கா. அவ சொல்லுவா, அங்க இருக்கிற லோக்கல் சேனல்ல வந்து இளையராஜாக்கு வந்து போட்டு தள்ளிட்டே இருப்பாங்க. 2 வாரத்துக்கு ஒரு வாட்டி இளையராஜா கண்டிப்பா அங்க வந்துரும். செம்ம வெர்சடைலான ஒரு படம். இட்ஸ் காட் இஸ் ஓன் ஆடியன்ஸ் ரீச். அண்ட் ஓவர் த டைம் வந்து அப்ப சின்ன பிள்ளைங்களா இருந்தவங்க எல்லாம் வளர்ந்துருப்பாங்க கொஞ்சம். எக்ஸாக்ட்லி. அவங்களுக்கு எல்லாம் வந்து இப்ப பிரைம்ல வேற வந்துருச்சு படம். சோ வெரி ட்ரூ. நான் இப்ப ரீசெண்டா அந்த படத்தை ரீவிசிட் பண்ணி பார்த்தேன். எனக்கு வந்து கொஞ்சம் கூட ஒரு செகண்ட் கூட போர் அடிக்கல. நம்ம பார்த்த படத்தை திருப்பி பார்க்கும்போது ஒண்ணு இருக்கும், இதுக்கப்புறம் ஏதாவது நடக்க போகுது அப்படி ஒண்ணு இருக்கும். ஆனா எனக்கு தோணவே இல்லை. நல்ல படங்க அது. ஐ வாண்ட் மோர் ஃபிலிம் லைக் தட் டு கம்ஸ் இன் வே. அதுக்கப்புறம் உங்களை பத்தி
இப்ப அவினாஷ்னா நான் போயிட்டு கூகுள்ல தேடுறேன், யூடியூப்ல தேடுறேன், நீங்க ஏதாவது படத்தை பத்தி இன்டர்வியூ கொடுத்துருக்கீங்க, படத்தை பத்தி பேசுறீங்களே தவிர அவினாஷ் யாருன்னு வந்து பெருசா யாருக்குமே தெரியல. உங்களோட ஜேர்னி எப்படி ஸ்டார்ட் ஆச்சு? நீங்க எங்க இருந்து ஆரம்பிச்சீங்க? How அவினாஷ் did this அவினாஷ் யாருன்னு எனக்கே தெரியாதுங்க. தட் இஸ் த ட்ரூத் ஆக்சுவலி. ஸோ பட் இந்த டைம் கணக்கு வச்சு சொல்லணும்னா, நான் வந்து ஒரு சிம்பிள் மிடில் கிளாஸ் ஃபேமிலியில பொறந்த, சென்னையில பொறந்த ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் அப்பா, அம்மா 2 பேருமே. அம்மா வந்து ஸ்கூல் டீச்சர். ஸோ அவங்களுக்கு பொறந்த ஒரு பையன். ஒரு 90ஸ் கிட், டிப்பிக்கல் 90ஸ் கிட் நானு. நல்லா அம்மா அப்பா படிக்கணும். கவர்மெண்ட் எம்ப்ளாயினா எப்படி சினிமான்னு சொன்ன உடனே புடனை மேலே அடிச்சிருப்பாங்களே. அதனால எங்க அம்மா வந்து இன்ஃபாக்ட் அம்மா, அப்பா 2 பேருமே வந்து தே வர் வெரி சப்போர்ட்டிவ் இன் மீ பிகமிங் டூயிங் திங்ஸ் அதர் தேன் ஸ்டடீஸ் ஆல்சோ. எனக்கு ஓ ஸ்போர்ட்ஸ்ல நைஸ். போறதுக்கு ஃப்ரீடம் இருந்தது. நான் சின்ன வயசுலேருந்து ஸ்கூல் ஸ்டேஜஸ்ல பெர்ஃபார்ம் பண்ணிட்டே இருப்பேன். நான் பாடுவேன், பேசுவேன், கவிதை சொல்லுவேன். என் கவிதை இல்ல, மத்தவங்க கவிதை எடுத்து மனப்பாடம் பண்ணி சொல்லுவேன். ஸ்டேஜ் டிராமாஸ்ல நடிப்பேன். என்ன என்ன எல்லாமே பண்ணியிருக்கேன் நானு. நான் பண்ணாத ஒரு சின்ன வயசுலேருந்தே இது வந்து எனக்கு வந்து ஸ்டடீஸ்க்கு பேரலலா அது நடந்துகிட்டே இருக்கும். ஸோ வந்து எனக்கே தெரியாம ஒரு ஆசைய விதைச்சது வந்து அவங்க தான். பட் இட்ஸ் வெரி நைஸ். ஏன்னா நம்ம சின்ன வயசுல இருக்கும்போது அப்பா அம்மா வந்து இது கவர்மெண்டா இல்ல ஏதாவது ஒரு பொசிஷன்ல இருந்தாங்கன்னா தே வாண்ட் தேர் சைல்ட் டு பி அண்ட் யூனோ டாக்டர் டாக்டர் தான் படிக்கணும் அப்படின்னு ஒரு மைண்ட் செட்ல இருப்பாங்க. அப்ப அந்த ஸ்டீரியோ டைப் அவங்க உடைச்சிருக்காங்கன்னா அவங்க அம்மா என்ன சொல்லுவாங்கன்னா, ஒருவேளை உனக்கு படிப்பு வரலன்னா கையில ஏதாவது தொழில் இருக்குமோன்றது தான் ஆரம்பிச்சது இது. சரி, எனக்கு நல்லா படிச்சிருவேன் நானு. நான் ரொம்ப நல்லா படிப்பேன். ரொம்ப நல்லான்னா லைக் மார்க் வாங்குற அளவுக்கு படிச்சிருவேன். மார்க் வாங்க தெரியும் எனக்கு. பட் என்னன்னா, எனக்கு காலேஜ் போற வரைக்குமே நான் வேலைக்கு போகணுன்றதுல தான் இருந்தேன். காலேஜ் சேர்ற வரைக்குமே ஐ வாண்ட் டு கெட் குட் மார்க்ஸ், கெட் இன்டு எ குட் காலேஜ் அது எல்லாமே நான் பண்ணிட்டேன். ஆனா காலேஜ் சேர்ந்ததுக்கு அப்புறம் வந்து ஏதோ ஒரு மனசுக்குள்ள ஒரு சலசலப்பு எனக்கு வந்து இன்ஜினியரிங் வந்து பெருசா வந்த மாரி தெரியல. எனக்கு வந்து நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். அவ்வளோ நேச்சுரலா வரல எனக்கு. ஏன்னா வந்து வெறும் மார்க் வாங்கி இன்ஜினியரிங் பாஸ் பண்றதுல எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல. பிகாஸ் காலேஜ் டிகிரி மீன்ஸ் சம்திங். ஸோ ஐ ஹேட் டு புட் இன் அ லாட் ஆஃப் எஃபர்ட். அவ்வளோ எஃபர்ட் போட்டுமே வந்து என்னால ரொம்ப ஒரு நல்ல இன்ஜினியரா ஃபீல் பண்ணவே முடியல. அந்த டைம்ல வந்து என்ன நடந்ததுன்னா, ஒரு பெரிய பூம். ஷார்ட் ஃபிலிம் தமிழ் சினிமால வந்து ஷார்ட் ஃபிலிம் கல்ச்சர் கேம் அவுட் வைல் ஐ வாஸ் இன் காலேஜ். என்னோட முன்னோடிகளான நலன் அண்ணன், கார்த்திக் சுப்பராஜ் அண்ணன், லோகேஷ் அண்ணன், எல்லாருமே அங்க இருந்து விஜய் சேதுபதி சார், ரமேஷ் திலக் அண்ணன், கருணாகரன் அண்ணன் இவங்களெல்லாம் வந்து அடிக்கடி ஷார்ட் ஃபிலிம்ஸ்ல பார்ப்போம். அவங்களாம் அப்ப சினிமா ஆளுங்க கிடையாது. தே வர் ஷார்ட் ஃபிலிம் பீப்புள். தே வர் ஆல் ஃப்ரம் நான் ஃபிலிம் பேக்ரவுண்ட் ஹூ கேம் இன்டு ஷார்ட் ஃபிலிம்ஸ், ஹூ பிகேம் ஃபேமஸ் த்ரூ ஷார்ட் ஃபிலிம்ஸ். ஸோ அது வந்து ஒரு பயங்கர தைரியத்தை கொடுத்தது எங்களுக்கு. ஸோ அது வரையும் பாத்தீங்கன்னா சினிமா ரிலேட்டடா ஓரியன்டா இருக்க பீப்புளோட பசங்க சம்ஒன் அவங்களாலதான் சினிமாக்குள்ளாரே வர முடியும்னு இருந்தது. தென் திஸ் நீங்க சொன்ன மாதிரி ஷார்ட் பிலிம்ஸ் டெவலப் ஆகும் போதுதான் எதுவுமே தெரியாம ஒருத்தவனால சினிமாக்குள்ள வர முடியும். நான் இந்த மாதிரி நிறைய பேர் பாத்திருக்கேன். ஈவன் இன் சீரியல்ஸ் அண்ட் ஸ்டஃப்ல கூட நிறைய பேர் தே ஸ்டார்டட் தேர் கெரியர் இன் தி ஷார்ட் பிலிம். அது எங்கேயோ ஹிட் ஆகி தே கம் டு சீரியல். அந்த மாதிரி ஷார்ட் பிலிம் ஆரம்பிச்சது வந்து ஒரு தைரியத்தை கொடுத்தாலும் இல்ல. நான் காலேஜ் ஆரம்பிக்கும் போது ஷார்ட் பிலிம்ஸ்ல ஆரம்பிச்சது. காலேஜ் முடிக்கும் போது இவங்க எல்லாம் ஹீரோ ஆயிட்டாங்க, பெரிய பெரிய ஆக்டர்ஸ் ஆயிட்டாங்க, படம் பண்ணிட்டாங்க. அது வந்து இன்னும் தைரியம். ஸோ வந்துட்டு நான் காலேஜ் முடிக்கும் போது வேலைக்கும் சேர்ந்துட்டேன். நான் பிளேஸ் ஆயிட்டேன், வேலைக்கு சேர்ந்துட்டேன், வேலை பார்த்துட்டு இருந்தேன். ஒரு 1.5 years நான் வேலை பார்த்தேன். ஆனா அப்ப முடிவு பண்ணது என்னன்னா, முதல் சினிமா வாய்ப்பு எனக்கு வந்து சினிமால ஷூட்டிங்க்கு ஒருத்தவங்க கூப்பிட்டாங்க ஒரு கேரக்டர் பண்ண அப்படின்னா நான் வேலையை விட்டுருவேன்னு முடிவு பண்ணிட்டேன். அன்னைக்கு அப்படியே விட்டேன் வேலையை. ஆபீஸ்ல சொல்ல கூட இல்ல. அந்த ஒரு பயம் இல்லையா? இப்ப பயம் இருந்தது. ஒர்க் பண்றோம், மாசம் ஆனா காசு வந்துரும். இங்க விட்டு வேற ஏதோ ஒரு பொழப்ப தேடி போறோம். பொழப்பு என்னன்னு தெரியாது, எவனையும் தெரியாது, காசு வருமா இல்லையான்னு தெரியாது. என்னடா பண்ணுவோன்னு ஒரு பயம். அந்த பயம் இருக்கு. இன்னொரு பயம் என்ன தெரியுமா? வாழ்க்கை ஃபுல்லா இதையே பண்ணிட்டு போகணுன்ற பயம் வந்துருச்சு. அரைகுறை பிடிக்காம இல்ல, ஒரு பாயிண்ட்ல எனக்கு பிடிக்கவும் செஞ்சது. ஆபீஸ் போய் வேலை பார்க்கறது, கொஞ்சம் கத்துக்கிறதுலாம் பிடிச்சது. ஆனா மனசு ஃபுல்லா இங்க இல்ல. சோ வந்து இந்த பயமா அந்த பயமான்னு சூஸ் பண்றதுல வந்து பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே பேசாம வாழ்ந்துரும்பா. ஓகே, ஏதோ ட்ரை பண்ணோம். ஆமா, அட்லீஸ்ட் பண்ண தப்பு ஏன் தப்பா இருக்கும்? மத்தவங்க சொல்லதுக்காக பண்ணி மத்தவங்க சொன்னதை பண்ணி தப்பா இருந்ததோட ஒரு ரிஸ்க் எடுத்து அது ஏன் தப்பா இருந்ததுன்னா ஐ ஒன்ட் ஃபீல் பேட். அட்லீஸ்ட் இல் பி மை மிஸ்டேக் டு டீல் வித் ஆல்சோ. சோ அதுதான் நடந்துச்சு. How do you think about the decision now? Now I feel வந்துட்டோம் 10 வருஷம் 12 வருஷம் ஆயிடுச்சு. இல்ல அது ஜில் ஜங் ஜக் முடிச்ச உடனே அந்த டிசிஷன் மேல வந்து எனக்கு இது போயிடுச்சு. கோவலாம் இல்ல. எனக்கே ஒரு குட்டி செல்ஃப் டவுட் இருந்துச்சு. நம்ம வந்து கேப்பபிளா வில் ஐ பி ஏபிள் டு புல் இட் ஆஃப்? இவங்க ஆடியன்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ற அளவுக்கு சினிமா தியேட்டருக்கு வந்து காசு கொடுத்து பாக்குற ஆடியன்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ற அளவுக்கு என்னால வந்து
ஆடியன்ஸை வந்து ஹோல்ட் பண்ண முடியுமா, அவ்வளவு திறமை நமக்கு இருக்கான்ற. ஆக்சுவலா இந்த டவுட் வந்து ஆல்மோஸ்ட் எல்லா ஆர்டிஸ்டுக்குமே ஒரு ஸ்டேஜ்ல வரும்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பா வரணும், ஆ கண்டிப்பா வரும். தட்ஸ் when you put yourself to test. அப்பதான் நம்ம வந்துட்டு இன்னும் எஃபோர்ட் இன்னும் போட்டு எஃபர்ட் போட்டு அந்த இடத்த ஒரு வாட்டி நீங்க பாத்துட்டீங்கன்னு வைங்க, ம், என்னால அது முடியும் அப்படின்றது வந்து நீங்க திரையில பாத்துட்டீங்கன்னா then nothing is gonna stop you. ஸோ அது வந்து ஜில்ஜன் பண்ணும்போதே எனக்கு நடந்துருச்சு. தோணிடுச்சு. ஸோ ஜில்ஜன் வாஸ் ஒரு விதமான ஸ்டார்ட்னா, இப்போ 10 வருஷம் கழிச்சு டிசியோட சக்சஸ் வந்து இட்ஸ் அனதர் ஸ்டார்ட் தான். அனதர் இன்னும் ஒரு லெவல் அப் தான் இருக்கேனே தவிர இன்னும் லெவல்ஸ் நிறைய இருக்கு நிறைய இருக்கு, போயிட்டே இருக்கணும். ஐம் வெரி யூனோ ஐ ப்ரே டு காட் யூ ரீச் சம் ஹைட். அண்ட் ஜில்ஜன் ஜக் பண்ணும்போது ஒன் ஆஃப் த ஹீரோ நீங்க சித்தார்த் சார் பண்றாரு, பெரிய பேனரு, ஓகே ஹீரோ ஆயிட்டோம் அப்படின்னு ஒரு மனசு ஒண்ணு வந்திருக்கும். ஆனா அதுக்கப்புறம் லைக் அந்த என்ன நடந்துச்சு, அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு, அது கேள்வி முடிங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு நீங்க சொல்லுங்க. அதுக்கப்புறம் ஒரு செட்டிங் டைம் வந்து எனக்கு நீங்க என்னோட பார்வைக்கு நான் சொல்றேன், நீங்க நிறைய ப்ராஜெக்ட்ஸ் Yeah, that's what I பண்ணியிருந்தாலும் want to hear. Your எனக்கு நீங்க நிறைய ப்ராஜெக்ட் பண்ணியிருந்தாலும் எனக்கு வந்து உங்களை பார்த்த மாதிரி தெரியவே இல்லை. அதுக்கப்புறம் டிசில பார்க்கும்போது எனக்கு ஹேய் இவர் அவர் இல்ல அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் வந்து எனக்கு டிசி வரும்போதுதான் வந்தே தவிர அதுக்கு முன்னாடி நீங்க மாறி பண்ணியிருந்திருக்கலாம், இல்ல நீங்க சொன்ன மாதிரி நிறைய சீரீஸ் பண்ணியிருந்திருக்கலாம். எனக்கு எதுலயுமே அந்த ஒரு ஃபோக்கஸ் அவினாஷ் மேல இல்ல. அப்போ அது என்ன நடந்தது அந்த அது இருக்காது. ஏன்னா யூ ஜெனரலி டென் டு ஃபோக்கஸ் ஆன் த லீட்ஸ் ம், ஆர் ஏற்கனவே எஸ்டாப்ளிஷ்ட் ஆக்டர். அந்த நான் இருந்த அதே ப்ராஜெக்ட்ல பக்கத்துல ஒரு 10 எஸ்டாப்ளிஷ்ட் ஆக்டர்ஸ் இருப்பாங்க. நம்ம ஃபோக்கஸ் வந்து அவங்க மேலதான் இருக்கும். true, true, true. ஸோ ஐ ஆல்வேஸ் ஃபெல்ட் தட் நான் வந்து ஒரு வெற்றி படத்துல இன்னும் இல்லையே. வெற்றி படம்னா எப்படி சொல்றது, like எல்லாரும் சேர்ந்து தியேட்டர்ல கொண்டாடி ம், அதை பத்தியே பேசி அப்படி ஒரு படம், ஒரு செக்ஷன் ஆஃப் ஆடியன்ஸ் எல்லா படத்துலயுமே பேசியிருப்பாங்க. அதுலயும் வந்து நான் என்ன மிஸ் பண்ணியிருப்பாங்க நிறைய இடத்துல. நீங்க சொன்ன மாதிரி டிசில வந்துட்டு தட் சேஞ்ச். இவ்வளவு நாள் வெயிட் பண்ணது எல்லாமே டிசில நடந்துருச்சு. எனக்கு ஐ வாஸ் ஸ்போக்கன் அபவுட் a lot. This was லோக்கியனா, a- வாமிகா, நான் இதுதான் ஆக்சுவலா கேட்கணும்னு நினைச்சேன். ஆல்மோஸ்ட் ஒரு 10 இயர்ஸ்க்கு அப்புறம் யூ ஹிட் த சக்சஸ். என்னென்னமோ பண்ணி குட்டிக்கரணம் அடிச்சு ஏதோ ஒண்ணு பண்ணி கடைசியா அந்த சக்சஸ டேஸ்ட் பண்ணும்போது அவிய ஃபீல்ன்றது நான் கேட்கணும்னு ஆக்சுவலா நினைச்சேன். உங்ககிட்ட வச்சிருந்தேன் இந்த கொஸ்டின் நானு. அது என்னன்னா இது சக்சஸ் தான். ஜில்ஜன்ஜக் வர வரைக்கும் ஒரு ஆசை இருந்துச்சு, ஒரு படத்துல த்ரூ ஓட்டா நம்ம வந்துடலாம். அது நடந்துருச்சு. அதுக்கப்புறம் நிறைய படத்துல ஃபைட் கிளப்ன்ற ஒரு படம் பண்ணா அதுல த்ரூ ஓட்டா தான் இருந்தேன். மாரில வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லா இருப்பேன். ரெட்ரோல ஒரு முக்கியமான கேரக்டர் சூர்யா சார் கூட த்ரூ ஓட்டா டிராவல் பண்ற மாதிரி 29 29ல ஒரு நல்ல கேரக்டர், படம் த்ரூ ஓட்டா வந்த கேரக்டர். ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு ஹியூமர் கேரக்டர் பண்ணியிருந்தேன், ரொம்ப சீரியஸ் பண்ணிட்டே இருந்தது. டிசில என்ன நடந்துச்சுன்னா சம்ஹவ் சம் மேஜிக் ஹஸ் ஹேப்பன்ட் இன் தட். ஹீரோ ஹீரோனை தாண்டி அதுல நடிச்ச எல்லா கேரக்டர்ஸ் பத்தியுமே பேசினாங்க. நானு, சரத் அண்ணன், ஜவஹர், அந்த போலீஸ் கேரக்டர் நடிச்சவங்க எல்லாரும் பத்தியுமே பேசினாங்க. ஒரு சின்ன சின்ன கேரக்டர், அந்த அப்பா தாத்தாவா வருவார்ல, அந்த பையனோட அப்பா இறந்துருவாரு. கடைசியில வந்து அந்த தாத்தா வந்து அவன் பையனை பத்தி பேசிட்டு இருப்பாரு, கஸ்தூரிராஜா ஆமா, சார்ட்ட, ஆமா. அவரை பத்தி பேசினாங்க. சோ இந்த மாதிரி ஒரு கமர்ஷியலாவும் ஹிட் ஆகி மக்கள்ல வந்து உண்மையிலேயே எல்லாரையும் பார்த்திருக்காங்கன்றது. ஆமா ஆமா Yeah. எல்லாரையும் நோட் பண்ணிருக்காங்க. அப்புறம் இப்ப நீங்க சொல்ற மாதிரி என்னை இப்ப பார்த்துட்டு நிறைய பேர் வந்து இவர் அவரா, ஆமா நான் இங்க பாத்திருக்கேன் அங்க பாத்திருக்கேன், எனக்கு நிறைய சீரீஸ்ல இருந்தா நோண்டி, தலைவா நீ இந்த சீரீஸ் பண்ணிருக்கியா தலைவா, எனக்கு தெரியவே தெரியாதுண்ணா அப்படின்னு தான் சொல்லி மெசேஜ் வருது. சோ அதுவும் தேவைன்னு நினைக்கிறேன். சோ இப்ப எப்படின்னா நான் வந்து ஆடியன்ஸ் கண்ணுல பட ஆரம்பிச்சிட்டேன்ற ஒரு இது இருக்கு. இப்ப நான் அடுத்து என்ன Nice. படம் பண்ணாலுமே ஒரு நல்ல கேரக்டர் பண்ணேன்னா ஆடியன்ஸ் வந்து என்ன கண்டிப்பா ஞாபகம் வச்சுப்பாங்க, True, true. கண்டிப்பா பேசுவாங்க. சோ நான் வந்து இன்னும் நல்ல கேரக்டர்ஸா நல்ல கதைகளா சூஸ் பண்ணி அடுத்த லெவலுக்கு போகணும்னு நினைக்கிறேன். நைஸ் 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 ஹாப்பி. அண்ட் ஆல்சோ டிசி பத்தி இப்ப நம்ம பேசினதுனால கேக்குறேன், டிசில உங்களோட கேரக்டர் வந்து ஒடிசின்னு சொல்லிட்டு இப்ப ஒரு படம் வந்தது. அந்த படத்தோட புக்கோட ரெஃபரன்ஸ் இருக்கு. ஒடிசியஸ்னு ஒருத்தர் இருப்பாரு. அவர் வந்து அவங்க கூட இருக்க எல்லார்கிட்டயும் சொல்லுவாரு, டேய் இதை பண்ணாதரா, பண்ணீங்கன்னா பிரச்சனையாகும்னு சொல்லுவாரு. அவனுக்கு போய் இதை பண்ணுவானுங்க, ஒரு பிரச்சனை வரும். அந்த ஒடிசியஸ் படம் பார்க்கும்போது கூட அவங்க கூட இந்த படத்துல ஆக்சுவலா அதை கன்வே பண்ணல. புக் படிக்கும் போது அவங்க கூட இருக்க உங்க மேலதான் உங்களுக்கு பயங்கரமா கோவம் வரும், டேய் சொல்றாங்கடா கேட்டுக்கணும். அந்த மாதிரி இந்த படம் பார்க்கும்போது டேய் அவன் தான் சொல்றானேடா போய் தொலைங்கடா இருக்காதீங்கடா, அந்த மாதிரி ஒரு ஃபீல் ஒண்ணு வந்துச்சு. அது அந்த கேரக்டரை பத்தி ஒரு ஏதாவது டெஃபினேஷன்? அண்ணன் வந்து இது சொல்லும் போது என்ன சொன்னான்னா, டேய் நீ தான் கொஞ்சம் சென்சிபிளான ஆளு படத்துல. எக்ஸாக்ட்லி ஐ ஃபெல்ட் தி சேம். மத்தவன் தாஸ் வந்து பயங்கர இம்பல்சிவான கேரக்டர். அவன் வந்துட்டு எப்பவுமே அவன் மனசுக்குள்ள ஒரு கில்ட் வச்சுட்டே சுத்துற ஆளு. அந்த கில்ட் இருக்கிறதுனால அவன் டக்குன்னு எதனா ஒன்று தோணுச்சு அப்படின்னா அதை எடுத்து பண்ணிடுவான் அவன் யோசிக்காம. அது எந்த லெவல் ஆஃப் பிரச்சனையா இருந்தாலும் அவன் யோசிக்க மாட்டான். ஆனா நீ வந்து எப்படின்னா
தேவையில்லாம பண்ணி மாட்டிக்கிட்டோம் நம்ம. ஒழுங்கா போய் உயிர காப்பாத்திட்டு வாழலாம் அப்படின்ற ஒரு ஜோன்லயே இருப்ப நீ. ஆனா உனக்கு ஃப்ரெண்ட்ஸ விட்டுட்டு போகவும் மனசு வராது. ஆனா என்னன்னா அது படபடன்னு வெளிய கொட்டிட்டே இருப்ப. ஆ. உனக்கு மனசுக்குள்ள அக்கறை இருக்கு. ஆனா என் கேரக்டர் என்னன்னா அது அக்கறையா பேச தெரியாது. ம். வெரி ஈவன் அந்த அக்ரெசிவ். படத்துல கூட ஃபர்ஸ்ட் நான் பார்க்கும்போது நீங்க வந்து ஓகே சென்சிபிளா பேசுறீங்க. பட் ஆனா உங்க கூட இருக்கவங்களுக்கு மேல உங்களுக்கு அக்கறை இருக்குமான ஒரு டவுட் ஒண்ணு வந்துரும். ஓகே இவன் கொஞ்சம் செல்ஃபிஷான ஆள் தானான்னு ஒரு கேள்வி ஒண்ணு வரும். ஆனா படத்தோட கடைசியில உங்க ஃப்ரெண்ட் வந்து சாவடிக்கும் போது நீங்க வந்து அவனே போயிட்டான் இதுக்கப்புறம் நான் இருந்து என்னடா பண்ண போறேன்னு கேட்கும்போது அது வந்து ஒரு அவ்வளவுதான் அவன். அப்பயுமே வந்துட்டு அவனுக்கு வந்து என்ன சொல்றது? அந்த சாஃப்ட்டான நேச்சர் கிடையாது அவன். சோ இந்த கேரக்டர் வந்து யோசிச்சதே அப்படிதான். இவங்க வந்து ரொம்ப ஒரு எப்படி சொல்றது? நெறைய சந்தோஷத்த பார்க்கக்கூடிய ஒரு சமுதாயத்துல வாழல. அவன் சமுதாயத்த விட்டு கொஞ்சம் தள்ளி, ஆயுதத்த கடத்தி வித்துட்டு, பொழப்பு நடத்திட்டு, போலீஸ பகச்சுக்கிட்டு பொழப்பு நடத்திட்டு, ஊர்ல ஒருத்தனுக்கு பிரச்சனைன்னா அவனுக்காக சண்டை போட்டுட்டு, அப்படி வாழ்ற ஒரு குரூப் அவங்களுக்கு. பெருசா பாசத்த பார்க்காதவங்க. ஃப்ரெண்ட்ஸ் தான் அவங்களுக்கு இருக்காங்க. ஆனா ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயும் வந்து அன்பா பேச தெரியாது. நம்ம ஃப்ரெண்ட்ஸே சில பேர் இருப்பாங்கல்ல. அவங்கள்ட்ட வந்துட்டு அன்பா ஒரு பேச கம்பேஷனேட்டா தெரியாது. ஆனா வராது. அந்த அக்கறை இருக்கும். ஆமா. they have that. இல்ல சில பேர் காட்ட மாட்டாங்க அத. உள்ள ஓ. இருக்கும். ஆனா அவன் பிஹேவியர் எப்படி இருக்கும்னா, "ஏய் மச்சான் எங்கடா இருக்க? சரி வந்துரு. ஏய் கல்யாணம் வச்சிருக்கேன்டா. வந்துரு வந்து சேரு. அவ்வளவுதான் சாவடிச்சிருவோம்." அப்படிதான் இருக்கும் அவங்க ஆ. ஃபோன் கால். நான் உங்களுக்கு அது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கீங்களா தெரியல. என் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு நெறைய பேர் ஆக்சுவலா அது இருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல. அதனால இல்லையா? எனக்கு அப்படியா? ஓகே. கனெக்ட் பண்ண தெரியல. பசங்களுக்கு கேட்டீங்கன்னா தெரியும். மேபி. அவங்கள்ட்ட வந்து அன்பாவே பேச வராது. அவங்க சிரிச்சுருவாங்க அவங்க. எமோஷனலா பேசவே வராது அவங்களுக்கு. "ஏய் என்னடா ஃபீல் பண்ணிருக்க? சீ அப்படிதான் இருக்கும் அவங்களோட இது. ஓகே அந்த ஓகே மாரி ஓகே. சொல்றேன். எமோஷனலா பேச முடியாது. ஆனா புரியுது உள்ள புரியுது எல்லாம் புரியுது. அக்கறை, பாசம் எல்லாமே இருக்கு. நட்பு எல்லாமே இருக்கு அது உள்ள. எக்ஸ்பிரஸ் பண்ணவே தெரியாத ஒரு ஆமா. சில அது நபர்கள். வந்து எமோஷனலா உட்கார்ந்து ஒரு சாஃப்ட்டா எமோஷனலா பேச முடியாது சில ஆ. பேரால. சோ எனக்கு அந்த உன்னை மாரி ஒரு இவ்ளோ கேரக்டர். பிடிக்கும்னு அவங்களுக்கு சொல்ல சொல்ல தெரியாது. தெரியாது. ஆமா. பட் தேர் ஆக்ஷன் அவங்களோட ஆக்ஷன்ஸ்ல ஓகே இவன் நல்லா இருக்கணும். யா அதுக்கு நம்ம யா ஏதோ யா. ஒண்ணு பண்ணணும் ஒரு ஸ்ட்ரிக்ட் அப்படின்றது. ஃபாதர் மாரி வச்சுக்கோங்களேன். ஆ இல்ல ஒரு ஸ்ட்ரிக்ட் ஓகே. பிரதர் மாரி வச்சுக்கோங்க. ஓகே ஓகே அந்த ஓகே மாரி ஓகே. தான். டன் டன் டன். இப்போ டிசில வந்து சம்வேர் யூ மென்ஷன் இந்த படத்துல வந்து நான் என்கிட்ட ஒரு ஃப்ரீடம் இருந்தது. என்கிட்ட ஒரு ஸ்பேஸ் இருந்தது. நான் அதை பயங்கரமா பியூட்டிஃபுல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணேன். என்ன நடிக்க விட்டாங்க. எப்படி சொல்றது? எல்லா படத்துலயும் அந்த ஸ்பேஸ் வந்து ஒருத்தவங்க கிடைக்குமான்னு தெரியல. இந்த படத்துல எனக்கு கிடைச்சிருக்கு. என்னோட பெஸ்ட் இது குடுத்துருக்கேன். இதுக்கு முன்னாடி இப்போ இதை விட பெட்டரா என்னால ஒரு படம் பண்ண முடியும். என்னோட கேரக்டர்லன்னு எனக்கு தெரியலன்ற மாதிரி ஒண்ணு சொல்லியிருந்தீங்க. இப்போ அந்த ஃப்ரீடம் இருக்கிறதுனால ஒருத்தவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும் ஒரு படத்துலன்னு நீங்க நினைக்கிறீங்களா? நிச்சயமா இருக்கும். ம். நிச்சயமா இருக்கும். ஒரு ஆர்டிஸ்ட் வந்து ஆர்டிஸ்டே வந்து ஒரு ஆர்ட்டே வந்து ஒரு ஃபார்ம் ஆஃப் எக்ஸ்பிரஷன் தானே. ம். அது நீங்க வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு அன்ரெஸ்ட்ரிக்டடா இருக்கீங்களோ, அவ்வளவுக்கு எவ்வளவு பியூட்டிஃபுல் திங்ஸ் நடக்கும். இப்ப இவரு சொல்றாரு ஓகே டைரக்டர் ஒண்ணு சொல்றாரு. அது மட்டும் பண்ணிட்டு போவோம். அதுல ஒரு வேரியேஷன் இருக்குமா? இல்ல இவரு சொல்றாரு அதுல நம்ம இதெல்லாம் பண்ணணும்னு ஒண்ணு பண்ணுவாங்கல்ல. இதுல வேரியேஷன் இருக்குமா? அதேதான் அருண் அண்ணன் என்னன்னா, டைரக்டர்ஸ் வந்து சொல்லுவாங்க. எனக்கு இப்படி வேணும். ம். இந்த எல்லா இடத்துலயுமே சொல்லுவாங்க. நீ என்ன பண்ண முடியும்னு தான் கேட்பாங்க அவங்களும். ம். அருண் அண்ணன் எப்படின்னா, எனக்கு இது வேணும்னு சொல்ல மாட்டாரு. ஓ. திஸ் இஸ் மை வேர்ல்ட். இதுதான் உன்னோட ஸ்பேஸ். இது என்னோட வேர்ல்டு. நீ கிட்டியா வா. கிட்டியா நீ என்ன பண்ணணும்னு நினைக்கிறேன் என்கிட்ட சொல்லு அப்படின்ட்டு போயிடுவாரு. ஓ. நாங்களா பேசுவோம். தலைவா நீ இது சொல்றியா? அண்ணா நீ இது சொல்லு நான் டக்குன்னு நான் இங்கேருந்து அடுத்து எடுக்கிறேன். ஆனா நான் இங்கேருந்து நடந்து வந்து இப்படி பேசுறேன். அது எப்படி இருக்குன்னு பாருங்க அப்படின்னு சொல்லி நாங்களா பேசி ஒண்ணு பண்ணுவோம் ஃபர்ஸ்ட் டேக்ல. அவர் வந்து அது நல்லா இருந்துச்சுன்னா சூப்பரா அப்படியே பண்ணிடுங்க அப்படின்றவாரு. டிஓபியும் அப்படிதான் சூப்பரா நீங்க வா நீங்க வரியா சரி ஓகே நான் உன்னை புடிச்சிக்கிறேன் அப்படின்னு அவரே இது பண்ணிடுவாரு. எங்களுக்கு வந்து என்ன ஒரு ஸ்டேஜ்ல நாங்க அப்படியே ரிஹர்சல் பண்ற மாதிரி தான் இருக்கும் ஷூட் பண்றது. நைஸ் நைஸ் திடீர்னு நைஸ். குரங்கு மாதிரி எல்லாம் தவுவோம், குதிப்போம், சும்மா நடந்து போயிடுவோம், ஏஞ்சி போயிடுவோம். எதுவுமே சொல்ல மாட்டாங்க. நைஸ் நைஸ். எல்லாமே பண்ணலாம். நீங்க என்ன வேணா பேசலாம், கேட்கலாம். ம். உனக்கு தோன்றத அண்ணா எனக்கு இந்த டயலாக் வேற மாதிரி சொல்லட்டுமாண்ணா, எனக்கு இந்த மாதிரி ஒரு வார்த்தை வச்சு பேசணும்னு தோணுதுடா. ஓகேடா ஓகே உனக்கு கரெக்டா இருந்துச்சுன்னா நீ அவ்வளவுதான் இருக்கும். இட்ஸ் வெரி பியூட்டிஃபுல் இல்ல? Yeah. யா. அண்ட் இப்ப நீங்க வந்து ஒரு கைண்ட் ஆஃப் எஃபோர்ட் நம்ம போடுவோம். நான் இந்த படத்துக்கு இவ்வளவு உழைக்கிறேன். படம் இல்ல இன் ஜெனரலா. நாம ஒரு இடத்துக்கு போகணும். அதுக்கு நான் இவ்வளவு உழைக்கிறேன். பட் ஏதோ ஒரு விதத்துல அந்த சக்சஸ் வந்து எனக்கு கிடைக்காது. ஆனா சம்ஹவ் நீங்க ஃபர்ஸ்ட் மீட் பண்ண பர்சன்ஸ் எல்லாம் சொல்றேன். உங்களை மாதிரி ஒரு எஃபோர்ட் போட்டிருப்பான். உங்களை மாதிரி உழைச்சிருப்பான். நீங்க என்ன பண்றீங்களோ அது எல்லாமே அவன் பண்ணியிருந்திருப்பான். ஆனா ஒரு செர்டைன் டைம்ல இப்படி மேல போயிடுவாங்க. அது பார்க்கும்போது உங்களுக்கு அந்த ஏக்கம் என்னைக்காவது இருந்திருக்கா? கண்டிப்பா இருந்திருக்கு. நான் மனுஷன் தானே. நான் வந்து அந்த ஃபீலிங்ஸ்லாம் நான் நிறைய பேர் பார்த்து பொறாமப்பட்டிருக்கேன். நான் சொல்றதுக்கு வெட்கமே கிடையாது. ஆனா அது வந்து ஒரு ஹெல்தியான பொறாம தான். ரொம்ப டிசர்விங்கா ஒரு பர்சன் வந்து ஜெயிச்சான்னு வைங்களேன், அப்ப உண்மையிலேயே நமக்கு அது மனசுக்கு தோணாது. சந்தோஷமா இருக்கும். ரொம்ப சந்தோஷமா இருக்கும் மனசுக்கு. ஆமா. சில டைம் வந்துட்டு நம்மளோட சொல்லக்கூடாது இது. பட் இன்னும் கொஞ்சம் ஓப்பனாவே பேசுறேன். நம்மளோட வந்துட்டு கொஞ்சம் எஃபர்ட் கம்மியா போடுறாங்க. நம்மளோட வந்து நமக்கே தெரியும். இந்த டேலண்டா நமக்கு தெரியலையே. சரி ஓகே மக்கள் ரசிச்சாங்க. அது அல்டிமேட் அவ்வளவுதான். மக்கள் ரசிச்சு ஏத்துக்கிட்டாங்கன்னா அது அவ்வளவுதான் ஏத்துக்கிட்டாங்க. முடிஞ்சுச்சு. அவ்வளவுதான். அதுக்கு மேல அதுக்கப்புறம் கொஸ்டின் பண்ண கேள்வியே முடியாது. கிடையாது. கேள்வியே கிடையாது.
ஆனா நீங்க இன்னொன்னு யோசிக்கணும், என்னை விட பயங்கரமா உழைக்கிற, என்னை விட நல்ல டேலண்டடா இருக்கிற ஆளுங்க இன்னும் நான் அச்சீவ் பண்ணாத கூட பண்ணாம இருக்காங்க. ஸோ அவங்கள நினைச்சு நான் கவலையும் பட்டுக்கிட்டு இருக்க முடியாது, மேல போனவங்கள நினைச்சு பொறாமையும் பட்டுக்கிட்டு இருக்க முடியாது. நம்ம வேலையை நம்ம பார்க்கலாம், அவ்வளவுதான். ஒரு தியரி நான் சொல்லுவேன், இது லக்கு கிக்குலாம் நம்பிக்கை கிடையாது. என்னன்னா, ஒரு ஃபுட்பால் கோல் போஸ்ட்ல வந்து இது கோல் போடுற மாதிரி தான். நீங்க வந்து அந்த பெனால்டி ஷூட்டை வந்து எடுக்கணும். எடுக்கிறதுக்கு போய் நிக்கணும், அந்த பந்தை உதைக்கணும். உள்ள போறது போகாதது அதுக்கப்புறம் உதைக்கிற வரைக்கும் நமக்கு தெரியாது. ஆனா நீ ஒண்ணு மட்டும் தெரியும், நீங்க உதைக்காத வரைக்கும் கண்டிப்பா அந்த பால் உள்ள போகும். ஸோ நம்ம வந்து அன்னைக்கு வந்து அந்த மேட்ச் டேக்கு நம்ம ரெடியா இருக்கணும். உதைக்கிறதுக்கு நம்ம கால்ல ஸ்ட்ரென்த் இருக்கணும், அவ்வளவுதான். ஓவர் புட்டிங் தி எஃபர்ட் they'll get it அப்படின்னு Yeah, yeah, some yeah. other other day Yeah. அவங்களுக்கு கிடைக்கும். இப்போ நிறைய பேர் வந்து இப்போ நீங்க சொன்ன மாதிரி ஐடில ஒர்க் பண்ணிட்டு அது வேணான்னு சொல்லிட்டு இங்க வராங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு நபர்லாம் வந்து 10 இயர்ஸா வந்து they were still trying. நீங்க சொன்ன மாதிரி நான் இப்ப நினைச்சது கூட நிறைய பேர் நிறைய எஃபோர்ட் போட்டு நிறைய அவனுக்கு இன்னும் கிடைக்காம இருக்கலாம் அப்படின்னு. நீங்க ஒரு விஷயம் அந்த இப்ப எப்படி சொல்றது ஸ்டார்ட் பண்ற பீப்புளுக்கு சொல்லணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, ஆர் நீங்க வந்து உங்களோட இனிஷியல் ஸ்டேஜ்ல ஒருத்தவன் இருந்திருப்பான்ல, உங்களோட அவினாஷ், இதை ஆரம்பிக்கணும்னு நினைக்கிற அந்த அவினாஷ்க்கு இப்ப இருக்க அவினாஷ் சொல்லணும்னு நினைக்கிற அந்த ஒரு விஷயம் என்னது? Unless and until you're 100% ready to face any consequences, நீங்க எடுக்கிற டிசிஷன்னால வரப்போறது எல்லாமே நீ கணிக்கணும். ஏன்னா இந்த அவினாஷ் இப்படி இருப்பான்னு எனக்கு தெரியாது. இந்த அவினாஷ் வந்து இது கூட பண்ணாம இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரகிளிங் ஃபேஸ்லயே கூட இருந்திருக்கலாம், இல்ல ஜில்ஜஞ்சக்கே நடக்காம இருந்திருக்கலாம் அந்த அவினாஷ்க்கு. அப்போ அவினாஷ் ஜில்ஜஞ்சக் நடக்கலாம், அவினாஷோட ட்ராக் வேற மாதிரி போயிருக்கும். சினிமால தான் இருந்திருப்பான், ஆனா வேற ஏதாவது ஒரு வேலையை போய் எடுத்து பண்ணிருப்பான். ஸோ இது எல்லாமே யோசிச்சு எல்லாத்துக்குமே ரெடியானா மட்டும்தான் நீங்க அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுக்கணும். நடுவில் வந்துட்டு கிரிப் பண்ணிட்டு நீங்க கஷ்டப்பட்டா பரவாயில்ல, சுத்தி இருக்கவங்களையும் கஷ்டப்படுத்தக்கூடாது, நீங்களும் கஷ்டப்பட்டு. ஸோ அந்த தெளிவு இருந்தா போதும். அண்ட் இன்னொரு விஷயம் நான் இந்த அவினாஷ் சொல்றது என்னன்னா, 10 days 12 years பிஹைண்ட் இருக்கிற அவினாஷுக்கு, நல்லவேளை நீ இந்த டிசிஷன் எடுத்த, வெயிட் பண்றது தப்பு இல்லை. உழைப்பு இருந்துச்சுன்னா வெயிட் பண்றது தப்பு இல்லை. அந்த வெயிட்டுக்கான ரிசல்ட்ஸ் வந்து கண்டிப்பா கிடைக்கும். இப்போ வந்து உங்களுக்கு ஒரு படம் ஒரு டைரக்டர் எடுத்துட்டு வர்றாரு, ஒண்ணு பயங்கர ஹீரோவா உங்களை காமிக்க போற ஒரு படம், கதை நல்லா இருக்கு, கேரக்டர் வந்து நீங்க தான் ஹீரோ, ஓகே. இந்த சைட்ல வந்து உங்களுக்கு ஒரு படம், ஆனா அதுல நீங்க வந்து வில்லன். விச் ஒன் யூ சூஸ்? இதுலயும் கதை நல்லா இருக்கு, ரெண்டுமே பெர்ஃபெக்டான ஒரு கதை, நீங்க யாரா இருக்கணும்னு நினைப்பீங்க? ஹீரோ வில்லன் ரெண்டுமே பிரச்சனை இல்லை எனக்கு. எனக்கு என்னன்னா, இது வரைக்கும் பண்ணாத கேரக்டரா இருந்துச்சுன்னா, ஹீரோவாகவும் சரி வில்லனாவும் சரி, பண்ணாத ஒரு ஜோன்ல எது இருக்கோ அதான் சூஸ் பண்ணுவேன். ஆனா எனக்கு என்னன்னா, எனக்கு இருக்கிறதுலே வந்து நான் ரொம்ப ஆசைப்படுறேன், இன்னும் நான் நடிக்கணும்னு ஆசைப்படுறது வந்து ஒரு சீரியல் கில்லரா நடிக்கணும்னு. பிகாஸ் தட்ஸ் மை ஃபேவரட் திங் டு வாட்ச். ஐ லவ் ட்ரூ கிரைம் டாக்குமெண்ட்ரிஸ். ஸோ அது வில்லனா நடிச்சா ஹீரோவா கூட இருக்கலாம், சீரியல் கில்லர் சொல்ல முடியாது. ஸோ சீரியல் கில்லரா ஹீரோ வந்துச்சுன்னா ஹீரோ சூஸ் பண்ணுவேன். இல்ல சீரியல் கில்லரே என்ன கொடுத்தாலும் நாங்க அதாங்க சூஸ் பண்ணுவோம், அந்த ஒரு ஜோன்ல இருக்கீங்க. அது மட்டும் பண்ணணும்னு ஆசைங்க, ரொம்ப பிடிச்ச ஒரு. I don't know whether you married or not. கல்யாணம் ஆயிடுச்சா உங்களுக்கு? இல்ல, சிங்கிள் தான். கல்யாணம் ஆயில. சரி, இப்போ இந்த நீங்க கல்யாணம் ஆகாத ஒரு டிசிஷன் எடுத்திருக்கீங்கல்ல, டிசிஷன்லாம் எடுக்கலையே, கல்யாணம் பண்ணல அவ்வளவுதான். கல்யாணம் பண்ணாம இருக்கீங்கல்ல, இதுக்கும் இந்த சினிமாவோட ஜர்னிக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா? இப்ப கல்யாணம் பண்ணா பட் ஐ டோன்ட் பிலீவ் இன் அரேஞ்ச் மேரேஜஸ். ஓகே. ஸோ எனக்கு வந்து மனசுக்கு எப்போ வந்து ஒரு பொண்ணை மீட் பண்ணி அது கல்யாணம் வரைக்கும் எடுத்துட்டு போற அளவுக்கு அது போச்சுன்னா, ஐ அம் ஓப்பன் டு கெட்டிங் மேரிட். 50 வயசுக்குள்ள கல்யாணம் பண்ணுவேன் நான், எந்த பிரச்சனை இல்லை. நைஸ். ஜஸ்ட் தட் ஐ நீட் டு மீட் த ரைட் பர்சன் அண்ட் வி ஹேவ் டு லைக் கனெக்ட் டில் தட். அந்த ரிலேஷன்ஷிப் கல்யாணம் வரைக்கும் போற வரைக்கும் நாங்கள் 2 பேரும் யோசிச்சோன்னா, ஐ அம் ஓப்பன் டு எனிதிங். நான் எதுவுமே வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்க மாட்டேன். இனி எந்த விஷயத்துல நடக்கட்டும், நடந்தா சந்தோஷம், நடக்கலனாலும் ஓகே. ஃபோர்ஸ் பண்ணிக்க மாட்டேன் எதுலயுமே. அந்த மாதிரி எதிரே நீங்க லைஃப்ல எடுத்திருப்பீங்கல்ல நிறைய டிசிஷன். ஒரு டிசிஷன் நான் பெஸ்டா எடுத்திருக்கேன், இன்னொரு டிசிஷன் நான் இது எடுத்துக்க கூடாதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னா இந்த 2 மட்டும். என்ன ஆனாலும் சினிமால இருப்பேன்னு நான் எடுத்த டிசிஷன் வந்து நல்ல டிசிஷன், சரியான டிசிஷன். எடுக்க கூடாத டிசிஷன் என்னன்னா, நடுவுல ரொம்ப எப்படி சொல்றது, கிடைச்ச ரோல்ஸ்லாம் எடுத்து பண்ணலாம் அப்படின்னு ஒரு டிசிஷன் எடுத்தேன். ஆனா என்ன ஆச்சு, அப்பயும் எனக்கு கிடைச்ச ரோல்லாம் எடுத்து பண்ண முடியல. நான் அப்பயுமே வந்துட்டு அப்பயும் சூஸியா தான் இருந்தேன். ஸோ நான் எடுக்க கூடாத டிசிஷன் அது, எடுத்துமே நான் அதை பண்ணல. ஸோ யூ ஆர் வெரி பர்டிகுலர் அபவுட் யுவர் ரோல்ஸ். ஐ டோன்ட் டூ எல்லாமே எடுத்து பண்ண எனக்கு பிடிக்காது. ஏன்னா வந்ததே வந்து இவ்வளவு கஷ்டப்பட்டு வேலைக்கெல்லாம் விட்டு வந்தது சும்மா எல்லா ரோல்ஸும் எடுத்து பண்றது கிடையாது. அதான் இந்த 10-12 இயர்ஸ்ல உங்களுக்கு 10 மூவிஸ் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு, வருஷத்துக்கு ஒரு படம்.
ஓகே அது போதும். அந்த அந்த ஒரு ஜோன்ல போதாது இருந்தது. கண்டிப்பா. ஆனா அதுலயுமே ஒரு சூசி தான் நானு. ரொம்ப ரொம்ப என்ன சொல்றது, எய்தர் இட் ஹாஸ் டு பி a பிக் ஃபிலிம், அதுல ஒரு நல்ல ரோல், இல்ல ஒரு குட்டி படமா இருந்தா அதுல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரோல். இது வரைக்கும் பண்ணாத அந்த மாதிரி ஒரு ஜோன்ல தான் என் எல்லா படமே இருந்திருக்கு, இனிமேலும் இருக்கும். நைஸ். ஏதாவது ஒரு குட்டி ரோலா இருந்தாலுமே அது வந்து கொஞ்சம் ஏதாவது டிஃப்ரெண்டா இருந்தா மட்டும் தான் எடுத்து பண்ணுவேன். சரி, இது இந்த கொஸ்டின் ஃபினான்ஷியலா பேசுறேன் நானு. ஃபார் சே இப்போ நமக்கு ஒரு படம் வருது, அதுல வந்து ஏதோ ஒரு பட்ஜெட் வந்துருச்சு. அடுத்த படம் இதுக்கு ஏதோ ஒரு கமிட்மெண்ட் கொடுத்துருக்கோம், சர்டைன் டைம்க்கு அப்புறம் அடுத்த படம் வரலாம், வராட்டி போகலாம். இப்போ நான் இங்க இந்த ஃபினான்ஷியலா நீங்க இது எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க? ஃபார் சே இதுல இருந்து காசு வந்துருச்சுப்பா, ஆனா அது எப்படி எத்தனை மாசத்துக்கு பத்தும்? என்ன பண்ணுவீங்க இந்த மிடில் ஆஃப் த டைம்? நான் ரொம்ப ஆசையே இல்லாத ஆளுங்க. நான் வந்து எனக்கு வந்து சாப்பிட இருந்தா போதும். ஒரு படம் ஷூட்டிங் முடிச்சுன்னு வைங்களேன், அதுல ஒரு ஒரு அமௌண்ட் எடுத்துட்டு வெளியூர் போயிடுவேன். வேற ஸ்டேட்டோ இல்ல வேற கண்ட்ரியோ கூட போயிடுவேன். சும்மா ஒரு வாரம் 10 நாள். எனக்கு அவ்வளவுதான் வாழ்க்கை. வீடு இருக்கு, ரொம்ப காசு கம்மியாச்சுன்னா வீட்டுல சாப்பிட்டுக்குவேன், அவ்வளவுதான். போய் படுத்து தூங்கினா போதும். எனக்கு பெருசா கேட்ஜெட்ஸ் மேல ஆசை கிடையாது, எனக்கு வீடு வாங்கணும்னு ஆசை கிடையாது, எனக்கு சொத்து சேர்க்கணும்னு ஆசை கிடையாது. எனக்கு நாளைக்கு நீங்க எவ்வளவு சம்பாதிச்சாலும் யூ பி தி சேம் பர்சன். எனக்கு என்னன்னா, எனக்கு செலவு பண்ண என்ன செலவு பண்ணே தெரியாது. நல்லா சாப்பிடுவேன், ஊர் சுத்துவேன், அதை தவிர எனக்கு எதுவுமே தெரியாது. எதுவுமே எனக்கு ஆசையும் கிடையாது எனக்கு. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு கேட்குறேன், இப்போ இந்த இண்டஸ்ட்ரியில இருக்கும்போது நீங்க நிறைய பேரை மீட் பண்ணுவீங்க, நிறைய பேர் வெல் ட்ரெஸ்டா நிறைய இருக்கலாம், சொல்லுவாங்க, நிறைய பிராண்ட்ஸ் இருக்கலாம், பிராண்ட்ஸ் யூஸ் பண்ணு, கார் வாங்கு அப்படின்லாம். அதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லைங்க எனக்கு. கார்ல போனா கேப்ல போயிடுவேன், என்னைக்கு போகணுமோ அவ்வளவுதான். ஏன்னா எனக்கு சொத்து சேர்க்கறது இன்ட்ரெஸ்ட் கிடையாது. எனக்கு இப்போதைக்கு நான் காசு சேர்க்கறதே என்னன்னா, ஃபியூச்சர்ல வயசாகும் போது ஒரு சேஃப்டிக்கு இருக்கணும், நமக்கு வந்து முடிஞ்ச வரைக்கும் ஹெல்ப் பண்ற மாதிரி. வீட்டுல பேரண்ட்ஸ் இருக்காங்க, அவங்கள பாத்துக்கிறதுக்கு நமக்கு காசு வேணும். யாரையும் டிபெண்ட் பண்ணி இருக்க கூடாது. நம்மளுக்கு ஏதாவது ஹெல்த் ஃபியூச்சர்ல ஏதாவது நடந்துச்சுன்னா யாரையும் டிபெண்ட் பண்ணி காசு வந்து அதுல மட்டும்தான் ஃபோக்கஸா இருப்பேனே தவிர, எனக்கு உண்மையாக சொல்றேன், எனக்கு நான் வந்து ஒரு ஃபோன் 10 வருஷம் கூட வச்சிருப்பேன். ஒரு ஃபோனை ஐஃபோன் வாங்க சொல்லுவாங்க, நான் வாங்க மாட்டேன். கார் எதாவது வாங்க சொல்லுவாங்க, வாங்க மாட்டேன். எனக்கு வீடுக்கு ஏதாவது சேர்த்து வைப்பாங்க, எனக்கு வீடு வாங்கலாம் இன்ட்ரெஸ்டே கிடையாது. இந்த இண்டஸ்ட்ரி வந்து ரொம்ப எப்படி சொல்றது, எக்ஸ்போஷர் நிறைய இருக்க இண்டஸ்ட்ரி. இதுல இருந்துட்டு இந்த மைண்ட் செட்ல இருக்கிறது ஆக்சுவலா இட்ஸ் வெரி ஹார்ட். எப்படி இருக்கீங்க எனக்கு தெரியல. எனக்கு வாழ்றதாங்க ஈஸி, உண்மையிலே ஈஸி. நான் நினைச்சா கிளம்பி போயிருவேன் ஊருக்கு. அவ்வளவு காசு வச்சிருக்கேன், சேர்த்து வச்சிருக்கேன். ஊர் சுத்தி பாக்குறதுக்கு காசு சேர்த்து வச்சிருக்கேன் நான். நைஸ் நைஸ் நைஸ். ஐ அம் சோ ஹாப்பி. இந்த மைண்ட் செட்லயே இருங்க. ஒரு சின்ன செஷன் உங்க கூட ஒர்க் பண்ணிருப்பாங்கல்ல, அந்த கோ ஆர்டிஸ்ட் திஸ் ஆர் தட் நம்ம விளையாட போறோம். I'll just use my notes. ஜாலி தானே? ஜாலி தான். ஓகே. மொட்டை ராஜேந்திரனா நாசர் சார்? நாசர். ஓகே. அடுத்து வந்து நாசர் சார் தான் ராதா ரவி சார்? நாசர் சார். நாசர் சாரா தீனா? நாசர் சார். எனக்கு தெரியும், நான் இது ஃபர்ஸ்ட் வந்தா கடைசி வரையும் அதே தான் வருவீங்கன்னு. ஓகே. நாசர் சாரா ஆர்எஸ் சிவாஜி? நாசர் சார். நாசர் சாரா பிரகாஷ் ராஜ் சாரா? நாசர் சாரா காளி வெங்கட் சார்? நாசர் சாரா எம்எஸ் பாஸ்கர்? நாசர் சாரா தலைவாசல் விஜய்? நாசர் சாரா சனத்? வாவ், ஐ காட் a switch. என் உயிர் நண்பங்க, பெஸ்ட் ஃப்ரெண்ட். நாசர் சாரா சாரி சனத் ஆர் பிரணவ்? சனத். கடைசியில் ஒரு ட்விஸ்ட் வச்சுட்டேன் பாத்தீங்களா நானு. யா, வை நாசர் சார் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட்? ஐ லவ் ஹிம் as an actorங்க. ஃப்ரம் அவர் ஃபர்ஸ்ட் படத்திலேயே வந்து என்னை பயங்கரமா இம்ப்ரெஸ் பண்ண. ரொம்ப ஏர்லி 80sலயே அவர் வந்த போதே வந்து ஒரு டிபிக்கல் தமிழ் சினிமா கேரக்டரா இல்லாம ஒரு நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் ஒரு இயல்பான ஆக்டிங் வந்து நான் முதல்ல அந்த காலத்து ஆக்டர்ஸ்ல வந்து எல்லாமே பண்ணி, அவர் வில்லனா பண்ணியிருக்காரு, அண்ணனா பண்ணியிருப்பாரு, அவர் பண்ணாத கேரக்டர்ஸே இருக்காது, டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஒன் ஆஃப் மை ஃபேவரட் சாங்ஸ் அப்புறம் இளையராஜா வந்து அவர் படத்துல தான் வந்துச்சு, தென்றல் வந்து தீண்டி. என்னால அவதாரம்லாம் எனக்கு ரொம்ப அவ்வளவு பார்த்து நான் அழுத படம் அவதாரம்லாம். அந்த வயசுலயே வந்து ரொம்ப தாக்கத்தை ஏற்படுத்தின ஒரு ஆர்டிஸ்ட் நாசர் சார். வந்து எனக்கு வந்து நாசர் சார் வந்து அவ்வளவு பிடிக்கும். ஒரு அழகான ஒரு நடிப்பு, நீங்க சொன்ன மாதிரி. அவர் வந்து பண்ணாததே கிடையாது. தேவர்மகன் எல்லாம் வந்து அப்படியே டஃப் கொடுத்துருப்பாரு கமல் சாருக்கு. ஆமா ஆமா ஆமா. கமல் சார் கேட்டீங்கன்னா மட்டும் தான் நான் ஸ்விட்ச் ஆயிருப்பேன். ஆனா வந்து ஏன்னா இது வந்து நீங்க ஒர்க் பண்ணி உங்களோட கோ ஆர்டிஸ்ட் மாதிரி நான் வந்து எடுத்தேன். அதனால கமல் சார் கூட சீக்கிரமா பண்ணுங்க. அடுத்த இன்டர்வியூல வந்து உட்கார்ந்து நாசர் சாரா கமல் சாரா நான் கேக்குறேன் உங்களை. ஓகே, உங்களோட ஃபேவரட் ஆக்டர் வந்து கமல் சார் தான், நோ ஒன் எல்ஸ்? யாருக்கு தான் கமல் சார் தான். எனக்கு திஸ் ஆர் தட்ல பிரச்சனையே தான். நம்ம ரெண்டு பேர்ல ஃபோக்கஸ் பண்ணி காலங்காலமா அதை பண்ணிட்டு இருக்கோம். நம்ம வந்துட்டு எம்ஜிஆர், சிவாஜி, ரஜினி, கமலா, விஜய், அஜித் இது பண்ணியே தான் வந்து நம்ம மத்தவங்க எல்லாம் மறந்துட்டோம். அத்தனை பேர் இருக்காங்க இங்க.
தட்ஸ் வை ஐ வாண்ட் டு மேக் திஸ். ஆக்சுவலா இன்னொரு செட் எடுத்தேன், பட் அதுக்கப்புறம் நீங்க ஒர்க் பண்ண நபர்கள் கூட வச்சிருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்குமே அப்படிங்கிறதுக்காக இது. தேங்க்யூ சோ மச் ஃபார் யுவர் டைம். நான் ஃபர்ஸ்ட் டைம் உங்களுக்கு கால் பண்ணி பேசும்போது கூட யூ வர் வெரி வெரி பொலைட். என்னைக்குமே இந்த ஒரு கேரக்டரை ஐ வாண்ட் யூ டு ஹோல்ட் அப். ஆல் த வெரி பெஸ்ட். இன்னும் நிறைய சக்சஸ் வந்து உங்களோட ஐ வாண்ட் இட் டு பி இன் யுவர் ஃபீட். Even Thank I you so had much. so much fun in this interview with you. Yeah. You were really nice and Thank you, thank you. ரொம்ப ஃபோக்கஸ்டா வந்து நான் நடிச்ச டிசி படத்தை பத்தி மட்டும் பேசாம என்னோட திடீர்னு சில மெமரிஸ் தான் ஃபிளாஷ் ஆகி நான் நிறைய ஏன்னா விஷயங்கள் நான் பேசினேன். உங்களோட இன்டர்வியூ பார்த்தேன், எதுலயுமே நீங்க யாருன்னு ஒண்ணு இல்லவே இல்ல. ஏதோ ஒரு படம் ப்ரொமோஷன் போயிட்டு படத்தை பத்தி பேசுறீங்க. என்னை பொறுத்தவரையும் நீங்க ரொம்ப அண்டர்ரேட்டடான ஒரு ஆர்டிஸ்ட். அண்ட் நான் வந்து இன்னைக்கு உங்களை தெரிஞ்சுக்கணும்ன்றதுக்காக தான் இன்னைக்கு வந்தேன். உங்களோட இன்டர்வியூ இருக்குன்னு சொல்லும் போதே எனக்கு இவர் யாருன்னு தெரியணும், இவர் என்னன்னு தெரியணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல தான் வந்தேன். ஐம் வெரி ஹாப்பி டு நோ அபவுட் இட். So glad this happened. I had really fun. தேங்க்யூ. நன்றி. பாய் பாய்.